அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் டியூ. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2-3 நாளாவே விஜய் கட்சியை வந்து கலைச்சிடுவாரா அப்படின்ட்டு நிறையா பத்திரிகைகள், அப்புறம் ஊடகங்கள், அப்புறம் வந்து யூடியூப்லாம் வந்து பேசிகிட்டே இருக்காங்க. விஜய் கட்சி கலைச்சிடுவாரா? ஏன்னா ஒரு மாசமா வந்து ஆல் சைலண்ட்டு விஜய். அது மட்டும் இல்லாமல் கட்சியில் இருக்க எல்லாருமே சைலண்ட்டு. ஸோ வந்து இதுக்கு மேலே இவங்க வரமாட்டாங்களோ, கட்சி கலைச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஆசிலேஷன் அப்படியே பேசிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து அங்கே இருந்து அந்த ஒரு 41 குடும்பங்கள் அழைச்சிட்டு போனார் இல்லையா? அது ஒரு 37 தான் வந்திருப்பாங்க போல. 2-3 குடும்பம்லாம் வரல போல. அவங்கள்ட்ட பேசினதுக்கப்புறம் நிர்வாகிகள்கிட்ட கலந்து இது மாதிரி பேசினதா ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ கட்சி கலைச்சிருவாரா, விஜய் இனிமேல் கட்சி நடத்த மாட்டாரா அப்படின்னா அதுக்கான சாத்தியக்கூறு கம்மி தான். விஜய் கட்சி நடத்துவார். ஏன்னா ஆரம்பிச்சுட்டு கலைச்சிட்டா வந்து அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது, அசிங்கமாக இருக்கும். சரி எப்படியாவது முட்டி மோதி நம்ம எடுத்துகிட்டு போவோம் அப்படின்ட்டு தான் விஜய் பார்ப்பாரு. பட் என்ன நடக்கும்னா கட்சி அப்படியே போக 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 அப்படியே கீழே இறங்கி நீர்த்து போயிடும். ஒரு மாதிரி வந்து ஏதோ பேருக்கு ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரி தான் தாவைக்க போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்யூச்சரில். என்ன காரணம் அப்படின்னா, யூஸ்வலி என்ன ஆகும்னா கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப அதோட ஃபோர்ஸாக இருப்பாங்க. அது முதல் தேர்தல் அணுகுமுறையே அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும், எஃபெக்டாக இருக்கும், ரொம்ப அப்படியே பாய்ச்சல் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பாய்ச்சலை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் வந்து அரசியலில் வந்து நிலைச்சிருக்க முடியும். இது ஒரு தேர்தல் மட்டும் விஜய் கிடையாது. இது மாதிரி இன்னும் பல தேர்தலை அவர் சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால் இந்த ஒரு தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமே அந்த பாய்ச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு நான் இருக்கேன்னு அந்த இருப்பை காமிக்கிறதுக்கான நடவடிக்கைகள், செயல்பாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் விஜய்கிட்ட என்ன ஒரு மிகப்பெரிய குறைபாடாக இருக்குது விஜய் கட்சிக்கு என்னன்னா, அவங்க உண்மையிலே செயல்படுறாங்களா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அதான் உண்மை. ஒரு நியூஸ் சேனல் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா, அதெல்லாம் விஜய் பற்றின எந்த ஒரு நியூஸுமே வராது. எந்த ஒரு மீடியாட்டையும் போய் அவங்க கட்சியினர் பேசுறது கிடையாது, விஜய் பேசுறது கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. கட்சி ஆரம்பித்து எல்லாரோட ஃபோட்டோவையும் வீட்டிலே வச்சு மாலை போட்டுக்கிட்டு வெளியே வராமல் இருக்கார். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா குரு பூஜை, தேவருக்கு எல்லாரும் போயிட்டு மாலை போகிறாங்கன்னு வச்சுங்க. அது எல்லாருமே எதுக்காண்டி பண்ணுறாங்கன்னா, அந்த சமுதாய மக்களோட வாக்குகளை வாங்குறதுக்காண்டியும் தேவருக்கு ஒரு மரியாதை செலுத்தணுங்கிறதுக்காண்டியும் போகிறாங்க. இது மாதிரி பல தலைவர்களுக்கு போயிட்டு மாலை போடுவாங்க. ஸோ நேரில் போயிட்டு மாலை போடுறப்போ அது பெரிய பரபரப்பாகவும் நியூஸ் சேனலாகவும் எல்லா மக்களும் அதை பார்ப்பாங்க. இந்த தலைவர்கள் வந்தாங்க போனாங்கன்னு இருக்கும். அந்த சமுதாய மக்களுக்கு ஒரு நம்மளுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு இருக்குன்னு அவங்களுக்கு வாக்கு செலுத்தணும்னு தோணும். விஜய் போகாமல் என்ன பண்ணுறாரு, வீட்டிலேயே ஃபோட்டோவுக்கு மாலை போடுறாரு. இதே தான் அவர் வந்து ஒரு 2 வருஷமாக பண்ணிட்டு இருக்காரு. இது மாதிரி எத்தனை வருஷம் அவர் இது மாதிரி பண்ண போகிறாருன்னு தெரில. அறிக்கை விடுறாரு, அறிக்கை வந்து ட்விட்டரில் அறிக்கை விடுறாரு, வீட்டிலே ஃபோட்டோவில் மாலை போட்டுறாரு, வெளியே வர மாட்டேங்கிறாரு. ஸோ இவர் வெளில வந்து ப்ரெஸ்ட்டை மீட் பண்ணி சகஜமாக போய் வந்து மக்களை சந்தித்து எல்லா இடத்துலையும் பேசி எங்கெங்க தலைவர்கள் போய் மாலை போட்டு எல்லா இடங்கள்லையும் பேசினா தான் இவர் என்ன வெளிப்படுத்த நினைக்கிறாரு, எப்படி தமிழ்நாட்டை கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு, இவர் உண்மையிலே எதை நோக்கி போகிறாருங்கிறதெல்லாம் புரிதலே மக்களுக்கு வரும். மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் இல்லையா? ஒளிஞ்சு ஒளிஞ்சு நின்றுக்கிட்டா உங்களோட எண்ணங்கள்லாம் ஒளிச்சொலிச்சு வச்சுக்கிட்டாலாம் மக்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது. மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும். மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும்னா நீங்கள் வந்து எல்லா மீடியம்லேயும் போகணும்ல. சும்மா ட்விட்டர் எத்தனை பேர் வச்சுருப்பாங்க ட்விட்டரில் நீங்கள் ஒரு ட்வீட் போட்டாலோ அந்த அறிக்கை எப்போ பார்த்தாலும் அந்த இப்போ நெல்மணிகளுக்கு இது மாதிரி அரசு வந்து இது பண்ணிடுன்னு சொல்லி ஒரு 2 பக்கம் 3 பக்கம் அறிக்கை விட்டுருக்கீங்க. அந்த அறிக்கை யார் படித்தா? உங்கள் தொண்டர்களே எவனும் படிச்சிருக்க மாட்டான். அதெல்லாம் சும்மா விஜய் அறிக்கை விட்டாரா அந்த 2 பக்கம் அப்படியே தட்டி விட்டு போயிட்டே இருப்பான். அதெல்லாம் எவன் உட்காந்து வரியாக உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு இப்போ இருக்க இதில். இப்போ சீமான் பேசுகிறாப்புலனா சீமான் பேசுகிறாரு அப்படின்னா 2 நிமிஷம் 3 நிமிஷம் என்ன பேசுகிறாரு, என்ன சொல்ல வர்றாருங்கிறது புரிஞ்சிடும். அடுத்தது போயிடுவான் அவன். அடுத்து ஸ்டாலின் பேசுகிறாருன்னு எதை பற்றி பேசுகிறாரு, அடுத்தது போயிடுவான். அடுத்த டிடிவி தினகரன் பேசுகிறாரு, என்ன பேசுகிறாரு, அவ்வளோ கேட்டுட்டு போயிட்டு இருப்பான். 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் மேக்ஸிமம் என்ன ஸ்பீச் எதை பற்றி பேசுகிறாங்க, என்ன பேசுறது மூலமாக அவங்க என்ன சொல்ல வராங்கிறது கேட்டுக்கிட்டு அடுத்தடுத்த நியூஸ் சேனலோ வீடியோஸோ பார்த்துட்டு போயிட்டு இருக்கான். நீங்கள் என்னடானா அறிக்கையை பக்கமாக விட்டுக்கிட்டு அந்த அறிக்கை யாரை உட்காந்து பக்கமாக உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். ஏன்னா ஸ்கூல் குழந்தைங்களா உட்காந்து எழுத்துக்கூடி எல்லா வரிகளும் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறதுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டே காமிக்க மாட்டாங்க. நீங்கள் கொடுக்குற அறிக்கையெல்லாம் போக போக நீங்கள் கொடுக்குற அறிக்கை ஒருத்தனை மதிக்கிறது இல்லை. நீங்கள் அறிக்கை விட்டீங்களா விடலையான்னு எவனுக்கு தெரியறதும் கிடையாது. விட்ட அறிக்கை எவனும் மதிக்கிறதே கிடையாது. அதான் உண்மை. நீங்கள் பாட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு தான் நம்ம சொல்லி ஆகணுமே, இல்லாட்டி நம்மளை கேட்பாங்கிற ஒரு அறிக்கை. இதெல்லாம் என்ன இது? எடப்பாடி என்னன்னா போயிட்டு தஞ்சாவூர் வந்து அங்கே இருக்க விவசாயிலாம் சந்தித்து நேரில் சந்தித்து பேசி அது ஒரு நியூஸ் ஆக்குறாரு. அதுதான் அரசியல்.
நீங்கள் வரணும், நேரில் வரணும், அந்த இடத்துல மக்கள்கிட்ட போய் நிற்கணும், விவசாயிகிட்ட போய் நின்று என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்கணும், அவங்கள குறைகளை கேட்கணும். அதை தான் மீடியா வந்து பப்ளிஷ் பண்ணணும், அதை மக்கள் பார்க்கணும். அதை மக்கள் பார்க்குறப்ப விஜய் வந்து நிற்கிறாரு பாரு, இங்கே வந்துட்டார் பாரு, விஜய் கேட்குறாரு பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். எதுவுமே பண்ணாமல் ரெண்டு பக்கம் அறிக்கையை வந்து யாருக்கு தெரியும்? எத்தனை தொகுதி இருக்கு தெரியுமா? ஒத்தநாடு, தஞ்சாவூர், இது மாதிரி பட்டுக்கோட்டை, இது மாதிரி உள்ள கிராமங்கள், அதே மாதிரி திருச்சி சுற்றி கிராமங்கள், ராமநாதபுரத்தை சுற்றி இருக்க கிராமங்கள், அப்புறம் வந்து மதுரை சுற்றி இருக்க கிராமங்கள், அப்புறம் தென் மாவட்டம் முடிஞ்சு வட மாவட்டம் உள்ள இருக்க கிராமங்கள்லாம் எவ்வளோ இருக்குது தெரியுமா? அந்த கிராமங்களுக்குள்ளலாம் நீங்கள் போய் ஒன்றுமே ரீச் ஆகலை. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சிட்டி, அந்த சென்னை, அந்த திருச்சி, அப்புறம் மதுரை, அப்புறம் வந்து இந்த அதிகமாக ஆன்லைனில் யூஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் என்ன செயல்படுறீங்கன்னு தெரியுது ஒழிய, ஒரு குக்கிராமக்கும் இல்லாட்டி ஒரு ஒரு டவுனு அந்த இடத்துலலாம் வந்து அங்கே இருக்க மக்களுக்கு உங்களை நீங்கள் என்ன செயல்பாடு பண்ணீங்கன்னு தெரியல. நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு மட்டும் தான் தெரியுது. நீங்கள் என்ன செயல்பாடு, என்ன பண்ண போறீங்க எதுவுமே எவனுக்குமே தெரியாது. இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கடைசியில் கட்சி நீங்கள் கலைக்கலாம் மாட்டீங்க, உங்களை ஓரம் கட்டிடுவாங்க, அவ்வளோதான். நீங்கள் கட்சியும் நடத்திட்டு இருப்பீங்க, அவ்வளோதான். இப்போ கமல்ஹாசன் எப்படி அவர் வந்து ஒரு கட்சின்னு மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி இருக்குன்னு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரோ, அது மாதிரி டிவிக்கும் கட்சி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க, அவ்வளோதான். ஏன்னா நீங்களே வெளில வரல, நீங்களே இதை வந்து ப்ரொமோட் பண்ணல, நீங்களே இதை வந்து வளர்த்தெடுக்கல அப்படின்னா யாருமே வளர்த்தெடுக்க மாட்டாங்க, அவ்வளோதான். நீங்களே வெளியே வர்றது கிடையாது, வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு மாலை போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே அறிக்கை விட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறது. நான் வந்தால் பெரிய மாநாடாக தான் வருவேன், பெரிய இதாக தான் வருவேன்னு வர வேண்டியது, வேறு எதுக்குமே சகஜமாக வராமல் வீட்டுக்குள்ளே இருக்கிறது. முதல்ல ப்ரெஸ் மீட்டை பாருங்கள். நீங்கள் ப்ரெஸ்ஸு பார்க்கறது மூலமாக லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புளை நீங்கள் வந்து போய் ரீச் ஆகலாம். அந்த காலத்தில் இப்போ வரைக்கும் ப்ரெஸ்ஸு தான். ஒரு 10-15 பத்திரிகையாளர் போட்டால் 10 நியூஸ் பேப்பரில் போடுவான், இல்லை வந்து டிவி சேனல்ஸ்லாம் வரும். கிராமங்கள்லாம் இன்னும் எத்தனை பேர் செல்ஃபோன் வச்சு யூடியூப் வச்சு பார்த்துலாம் நினச்சிட்டு இருக்கீங்க? கிராமங்கள்லாம் இன்னும் வந்து சன் நியூஸ் பார்க்குறது, கலைஞர் நியூஸ் பார்க்குறது, ஜெயா நியூஸ் பார்க்குறது, இது மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தந்தி டிவி, புதிய தலைமுறைலாம் இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க, நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க கிராமத்துலாம் போனால். அங்கே இருக்க மக்கள்கிட்ட நீங்கள் போகணுன்னா நீங்கள் ப்ரெஸ்ஸை தான் வந்து பார்த்தோம். ப்ரெஸ்கிட்ட வந்து நீங்கள் பேசினா தானே அவன் பத்திரிகைகளில் போடுவான். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் எதுவுமே பண்ணாமல் வீட்டில் உட்காந்துக்கிட்டேன். இப்போ எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னா, விஜய் இது பண்ணுவார், விஜய் அதை பண்ணுவார், விஜய் கூட்டணிக்கு போயிடுவார், அது பண்ணி இவங்கெல்லாம் யோகிச்சு ஒரு அரசியல் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே இந்த தேர்தலுக்கு மட்டும்தான். இந்த தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா உங்களை யாருமே கண்டுக்க மாட்டான், அதான் உண்மை. இந்த தேர்தலுக்கு ஒரு மைலேஜ், எல்லா டிவி சேனலுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு மைலேஜ். அந்த மைலேஜ்னால விஜயை வச்சு மைலேஜ் ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க, நல்ல டிஆர்பி வருது, நல்ல வியூஸ் வருதுன்னு ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே விஜயை தூக்கி அப்படியே தூரம் போட்டுருவாங்க. இந்த சாப்பாட்டில் இந்த கருவேப்பிலாம் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து அப்படி ஓரமாக போடுவோம்ல, அது மாதிரி விஜய் எடுத்து அப்படி ஓரமாக போட்டு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவான். இதே மாதிரி தான் கமல்ஹாசன் பண்ணாங்க. தேர்தல் பண்ணி கமல்ஹாசனை தூக்கி ஓரமாக போட்டாங்க. இப்போ விஜய் வந்தானே விஜய் நல்லா யூஸ் பண்ணிட்டு விஜய் தூக்கி ஓரமாக வச்சுருவாங்க. அரசியல் அனாதையாக ஆக போகிறார் விஜய். அதுதான் நடக்க போகுது எலெக்ஷனுக்கு அப்புறம். அது இப்போவே இவ்வளோ சோம்பேறியாக விஜய் இருக்காரு, இவ்வளோ வந்து மெத்தட போக்கோட இவ்வளோ இதாக இருக்கார் அப்படின்னா 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் அடுத்த எலெக்ஷன் 5 வருஷம் கழிச்சு தான். நடுவில் வந்து எம்பி எலெக்ஷன் வரும், எனக்கு தெரிஞ்சு அதில் போட்டியிட வர மாட்டான்னு தெரியாது. அடுத்த 3-4 வருஷத்து வரைக்கும் உயிர்ப்போட அரசியலில் எந்நேரமும் விஜயை பற்றி பேசி அந்த மக்களை ஆதரவு பெற்றுக்கிட்டே இருக்கணும். அப்படி வந்தால் தான் அடுத்தடுத்த தேர்தலில் ஓட்டு சதவீதம் அதிகமாகி பெரிய ஆளாக முடியும், சிஎம் பதவியெலாம் போக முடியும். இப்போயே இந்த தறிவிடம் போட்டால் முடிஞ்சதுக்கப்புறம் பணியூர்லாம் பூட்டு சாத்திட்டு அவர் பண்ண நடிக்க பெறுவார்னு நினைக்கிறேன். அவன் கட்சி இருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தேர்தல் மட்டும் தான் டிவிக்கே வரும்னு நினைக்கிறேன். தேர்தல் 6 மாதம் முன்னாடி டபக்குன்னு கிளம்பி டிவிக்கே அப்படின்னு வந்துருவாங்க நினைக்கிறேன். தேர்தல் முடிஞ்சோன்னு படுத்துங்க வாங்க இப்போ 3 வருஷம் 4 வருஷம், அப்புறம் தேர்தலுக்கு முன்னாடி டிவிக்குன்னு வருவாங்க நினைக்கிறேன். இது மாதிரி தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ விஜய் கட்சினா கலைக்க மாட்டார், விஜய் கட்சி தானாகவே ஓரம் கட்டப்பட்டுரும். அதுக்கப்புறம் கட்சி ஒரு இருக்குங்கிற பேர் மட்டும்தான் இருக்கும். விஜய் போட்டு அவர் வாழ்க்கையை இதை புரிஞ்சுக்கிட்டு விஜய் என்ன பண்ணுவார், படம் நடிக்கிறதோ அப்படி இப்படின்னு போயிடுவார். ஒவ்வொருத்தரும் அப்படியே பிடுங்கிட்டு போயிட்டு அவன் வேறு கட்சி செய்கிறது, இல்லைனா அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவான். சும்மா அதெல்லாம் இந்த தேர்தலுக்கான ஒரு மைலேஜ் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா தாவிக்காவோட நடவடிக்கை பார்த்தாலே தெரியுது, இது ஒன்றும் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிற மாதிரி தெரியல. ஸோ கடைசி வரைக்கும் ஒரு கட்சி இருக்கும், நானும் இருக்கேன் அப்படின்னு காமிக்கிற மாதிரி ஒரு கட்சி இருக்கும், அவ்வளோதான். இன்னொரு ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.